கிராமத்து கதைக்களத்தின் கிங் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் உருவாகி இன்று வெளிவந்துள்ள திரைப்படம் தலைவன் தலைவி. கணவன் மனைவி இடையிலான உறவை மையமாக வைத்து உருவாகியுள்ள இப்படம் எப்படி உள்ளது என்று பார்க்கலாம் வாங்க. குடும்பத்துடன் சேர்ந்து ஹோட்டல் நடத்தி வரும் விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் திருமண நிச்சயம் செய்யப்படுகின்றது. இதன் பின் இருவரும் பழகி புரிந்து கொண்டு காதலிக்க துவங்கும் போது விஜய் சேதுபதி, அவருடைய தம்பி, அவருடைய தந்தை அனைவரும் ரவுடிகள் என தெரியவர நித்யா மேனன் வீட்டில் இந்த திருமணத்தை நிறுத்த முடிவு செய்து விட்டனர். ஆனால் தனது வீட்டை எதிர்த்து விஜய் சேதுபதியை திருமணம் செய்து கொள்கிறார் நித்யா மேனன். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருக்க விஜய் சேதுபதி தந்தை சரவணம் தனது மருமகள் நித்யா மேனனை ஹோட்டல் கல்லாப்பட்டியில் அமர்ந்து கணக்கை பார்த்துக் கொள்ள சொல்கின்றார். இதுநாள் வரை அதனை பார்த்துக் கொண்டிருந்த விஜய் சேதுபதியின் அம்மாவுக்கு புதிதாக வந்த மருமகள் தனது இடத்தை பிடித்து விட்டதால் ஈகோ ஏற்படுகின்றது. அதேபோல் இதுநாள் வரை தனது பெயரை ஹோட்டலில் இருந்தது. ஆனால் தற்போது தனது மனைவி பெயரில் ஹோட்டலை மாற்றியதால் விஜய் சேதுபதியின் தங்கைக்கும் கோபம் வருகின்றது. இதனால் அம்மாவும் மகளும் சேர்ந்து நித்யா மேனனை ஹோட்டலில் வேலை பார்க்கும் ஆள் போல நடத்த இதை நித்யா மேனனின் அம்மா பார்க்க பெரும் சண்டை விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் இடையே வெடிக்கின்றது. ஒரு நாள் சண்டை என்றால் மறுநாள் இணைந்து விடுகின்றார்கள். இதற்கிடையில் இருவருக்கும் அழகிய பெண் குழந்தை பிறக்கின்றது. இப்படி பிரிவதும் சேர்வதும் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கும் நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு வேறொரு திருமணம் செய்து வைப்பதாக வரும் செய்தியை நித்யா மேனன் அறிந்து விடுகின்றார். இதனால் பெரும் சண்டை வெடித்து இருவரும் பிரிந்து விடுகின்றார்கள். ஆனால் எப்படியாவது இணைந்து விட மாட்டோமா என இருவரும் தவிக்க குழந்தைக்கு மொட்டை போடும் நிகழ்வு கோயிலில் நடக்கின்றது. தந்தை எனக்கே தெரியாமல் என் மகளுக்கு முடி எடுக்கின்றீர்களா என கோபத்துடன் விஜய் சேதுபதி கோயிலுக்கு செல்கின்றார். அதன் பின் என்ன நடந்தது, இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்களா இல்லை விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார்களா என்பதே படத்தின் மீதி கதை. இந்த படத்தின் பிளஸ் பாயிண்டை பார்ப்போமானால் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், தீபா, செம்பன் வினோத், யோகி பாபு மற்ற நடிகைகளின் பங்களிப்பு மற்றும் திரைக்கதை, ஒளிப்பதிவு, நகைச்சுவை காட்சிகள், எடிட்டிங் என்று சொல்லலாம்.